ஒரு சிலருக்கு கடன் தீரவே தீராது. அவங்க குடும்பத்தில் கடன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு கணவனின் பாதகாதிபதி மனைவியின் 11ஆம் ஸ்தானத்திலோ, மனைவியின் பாதகாதிபதி கணவனின் 11ஆம் ஸ்தானத்திலோ இருந்தால் அவங்களுக்கு கடன் தீராது. அதிலும் பிரசன்னம் பார்க்கும் காலத்தில் 11ஆம் ஸ்தானம் ஸ்திர ராசியில் லக்னத்திற்கு பகையாக இருந்தால் வாழ்க்கையின் பெரும்பகுதி கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் பாதகாதிபதி 6ஆம் அதிபதியாக வந்தால் வாழ்க்கை முழுவதும் கடன் தான். கணவன் மனைவி இருவரில் யாருக்காவது 12ஆம் ஸ்தானமான விரயஸ்தானத்தில் 6ஆம் இடமான ருணஸ்தானத்திலோ குருவுடன் ராகு கேது இணைந்தோ அல்லது குரு வீட்டில் ராகு கேது தனித்திருந்தாலோ கடனை தீர்க்கவே முடியாது. கடன் வர்றதுக்கு கணவன் மனைவி 2 பேருமே காரணமாக இருப்பாங்க. குடும்பத்தில் கடன் அதிகரிக்க கணவன் மனைவி இருவரில் யாருடைய பிரசன்ன பலம் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரசன்ன நிமித்தம் சுப நிமித்தமாக வரும்பொழுது அவங்களுடைய 6ஆம் அதிபதிக்குரிய ஹோரையில் ருண விமோசன வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் படிப்படியாக குறையும், கடன்லேருந்து மீண்டு வரலாம்.